இன்னும் இல்லை சொல்லுவாங்களா, இன்னும் இல்லை அப்படிங்கிறத எப்படி சார் சொல்லணும், நாட் எட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமா, ஐ ஹாவ் நாட் எட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு என்ன சார், நான் இன்னும் என் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்து எட்டுன்னு என்ன சார், இனிமேல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணுற இடத்துல எட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மீனிங் என்ன அப்படின்னா இனிமேல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு சென்டென்ஸ் பார்க்கலாமா, ஐ ஆம் எட் டு ஹாவ் மை லஞ்ச் அப்படின்னது இனிமேல் தான் என்னுடைய லஞ்சு நான் சாப்பிட போகிறேன், சாப்பிடணும் அப்படின்வாங்கள்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து நாளையில் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நாளையில் இருந்து அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தீஸ் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் ஃப்ரம் டுமாரோ அப்படின்னது நாளையிலேருந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்றது யூஸ் பண்ணணும். அடுத்து அன்டில் டுமாரோன்னா என்ன சார், அன்டில் டுமாரோனா நாளை வரை. அப்போ ஐ வில் ஸ்டே வித் யூ அன்டில் டுமாரோ அப்படின்னது நாளை வரை என்ன பண்ணுவேன், நான் உன் கூட தான் நான் ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எவரி அதர் டே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்று விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு. அப்போ ஹி ஹோஸ் டு டெம்பிள் எவரி அதர் டே அப்படின்னது அவன் ஒன்று விட்டு ஒரு நாள் கோவிலுக்கு போவான் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.